Hi friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரே கன் தாங்க. எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம்னு பக்கத்துல உள்ள பெயிண்ட் ஷாப் போயிட்டு பெயிண்ட் ஸ்ப்ரே கன் கேட்டிருந்தா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லிட்டாங்க. அதனால நானே ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே கன் பண்ணிக்கலாம்னு ஒரு 50 ml பெயிண்ட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்ல இருக்க பாட்டில்ஸ் வச்சு நான் ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே கன் பண்ணேன். அதை வச்சு என்னோட ப்ராஜெக்ட்டையும் பெயிண்ட் பண்ணேன். அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே கன் எப்படி பண்ணுங்கறதை என்னோட ப்ராஜெக்ட் எப்படி பெயிண்ட் பண்ணுங்கறதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ப்ரைட் பாட்டில் தான் ஹார்டரா இருக்கும். அதனால நான் ஸ்ப்ரைட் பாட்டிலே யூஸ் பண்றேன். நமக்கு எம்டி ஸ்ப்ரைட் பாட்டில் தான் வேணும். அதனால் நான் எம்டி பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் ஸ்ப்ரே கன் பண்ண கேஸ் பாடி ஸ்ப்ரே வேணும். நான் வீட்டில் உள்ள எம்டியான கேனை எடுத்துக்கிட்டேன். ஹாட்ஸா பிளேட் எடுத்து நமக்கு தேவையான ஸ்ப்ரே வால்வை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சால்ட்ரா ஆனை எடுத்து 2 minutes ஹீட் ஆனோட நம்மளோட வாட்டர் பாட்டிலோட ஹெட்டில் ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்ட பின் அதில் வர்ற கீரையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டிலில் பைக் மவுத் வைக்கிற அளவுக்கு பாட்டிலோட டாப்பில் ஹோல் போட்டுக்கலாம். ஸ்ப்ரே வால்வில் இருக்கிற பைப்பு நம்மளோட பாட்டிலோட பாட்டம் வரை வராது. அதனால நான் பாட்டம் வரை போகிற பைப்பை எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். பைக் வால்வு நம்ம பாட்டில் ஹோலில் போகிற மாதிரி நூலை கட்டி வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இது எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டேன். பென்சில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலோட டாப்பில் கேஸ் லீக் ஆகாத போல் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். வச்சு நல்லா தடவினா எம்சியில் வந்து இன்னமும் நல்லா செட் ஆகும், ஷைனிங்காகவும் இருக்கும். பாட்டிலோட டாப்லேயும் வச்சுவிட்டேன். அண்ட் மவுத்து ஃபிக்ஸ் பண்ண இடத்துலையும் வச்சுவிட்டேன். 1 hour நல்லா காஞ்ச பிறகு நமக்கு பாட்டில் ஸ்ப்ரே கன் ரெடி ஆகிடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டிலில் ஏர் ஃபில் பண்ணி எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நினச்ச மாதிரியே நல்லா ஸ்ப்ரே ஆகுது. ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணி ஏர் ஃபில் பண்ணால் 4 to 5 strokes மட்டும் தான் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்தேன் 50 ml பெயிண்ட்டு. அப்புறம் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ண கொஞ்சமாக தின்னரு பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணால் பாட்டிலோட பாட்டமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாட்டிலோட டாப்பை ஸ்ப்ரே கன்னில் பெயிண்ட்டு ஃபில் பண்ண தான் யூஸ் பண்ணுறேன். அண்டு நம்மளோட ஸ்ப்ரே கன்னு தேவையான அளவு பெயிண்ட்டை ஊற்றிக்கிட்டேன். அண்டு தின்னர் அதுக்கு தேவையான போல ஊற்றிக்கிட்டேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட்டை இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரேயர் எடுத்து மூடிக்கிட்டு ஹேண்ட் பம்ப் வச்சு 4 to 5 strokes அடித்தா ஏர் ஃபில் ஆகிடும். நமக்கு பாட்டில் ஸ்ப்ரே கன் ரெடி ஆகிடும். வாங்க பெயிண்ட் பண்ணலாம். வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற போல் இது ரொம்பவே நல்லா ஸ்ப்ரே ஆகுது. இது எங்கள் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வீடியோ சீக்கிரமே வரும். அதில் நீங்கள் இதை கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காத விஷயத்துக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.